உரிமைக்காலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நாளைய தினத்துல முதலமைச்சராக பதவி ஏற்க போகின்றார். சோ அவருக்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 2021ல பாஜகவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னா மொத்தம் 4 எம்எல்ஏக்கள். ஆனா இந்த 2026 தேர்தல்ல பாஜகவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னா வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ. சோ தமிழ்நாடு என்பது பாஜகவுடைய எதிர்ப்பை மேற்கொண்டு வீரியமாக நிரூபித்துள்ளது என்பதாகத்தான் இந்த 2026 தேர்தலில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்க நிறைய ஜனநாயகவாதிகள் அவர்கள் இருந்தாலும் கூட, அதே வேளையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேன் பவர் இருக்குல்ல, அந்த மேன் பவர் இன்னைக்கு பாஜகவை நோக்கி நகர விடாமல் நாம் ஒரு தடுப்பு கேடயமாக நாம இருந்திருக்கோம். நம்முடைய உரிமைக்காலம் யூடியூப் சேனல்ல நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய மேன் பவர் இருக்குது. அந்த மேன் பவரை நம்ம வலிந்து கொண்டு போய் பாஜக பக்கம் தள்ளி வைத்து விடக் கூடாது. நாம அந்த மேன் பவரை ஒரு அம்பேத்கரிய சிந்தனைவாதிகளாக கூர்மைப்படுத்த வேண்டும், பெரியாரிய சிந்தனைவாதிகளாக கூர்மைப்படுத்த வேண்டும். அவங்களை நம்ம தனித்து விட்டுவிடவே கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த மேன் பவர்கிட்ட நம்ம தொடர்ச்சியா அரசியல் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதான்ப்பா பேட்டர்ன், இதான்ப்பா அரசியல் அப்படின்றத தொடர்ச்சி சொல்லிக்கிட்டே இருந்தோம். நாம மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகள் எல்லாமே அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த மேன் பவர் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்ற விஷயத்த தெளிவா இருந்தாங்க. சோ அதனாலதான் பாஜகவுடைய வீரியம் குன்றிய மாநிலமாக தற்பொழுது தமிழ்நாடு மேற்கொண்டு வலுப்பெற்றிருக்கின்றது. அதனாலதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொன்னேன். சரிங்களா? சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் நாளைய தினத்துல முதலமைச்சராக பதவியேற்க போகின்றார். ஒருவேளை அண்ணன் திருமாவர்களோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை தற்பொழுது வழங்கி இருக்கின்றார்கள். சோ இந்த நிபந்தனையற்ற ஆதரவு என்பது எதிர்காலத்துல அதிகாரத்தை நோக்கி பயணப்படுமா என்பதையும் கூட இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அதிமுக திமுக இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாளைய தினத்துல ஒரு புது கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண போறாங்க. சோ உங்களுடைய உணர்வு எவ்வாறு இருக்கின்றது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்ற நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் ஒருவேளை, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஒருவேளை இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். என்ன நடந்திருக்கும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கும். சமூக வலைத்தளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சில பேர் குமுறுவதை பார்க்க முடிந்தது. ஏன் இந்த டிலே? திருமானை ஆதரவு தருவதற்கு இவ்வளவு தூரம் டிலே பண்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தருவதற்கு இவ்வளவு தூரம் டிலே பண்றாங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சமூக வலைத்தளங்கள்ல குமுறுவதை பார்க்க முடிந்தது. அதே வேளையில ஆனா நம்ம கவலையப்படாதீங்க, நம்ம அழிச்சு கிழிச்சு என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு வீரியமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதை பார்க்க முடிந்தது. சோ அவர்களுக்காக தான் இதை நம்ம சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். ஒருவேளை இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அண்ணன் திருமாவர்களோ இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும். அதாவது ஆர்டிகல் 356 அடிப்படையில குடியரசுத் தலைவர் டைரக்டாவே தமிழ்நாட்டை ஆட்சி புரிவார். சோ தமிழ்நாட்டை டைரக்டாவே குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்கின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் அத்தனை நபர்களுமே பாஜக சித்தாந்தம் கொண்ட நபர்களாக மாற்றப்படுவார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி பாஜக அவ்வளவு பெரிய சாதாரண கட்சி கிடையாது. நான் இந்த அண்ணன் திருமாவர்களும் கம்யூனிஸ்டும் கொடுத்த அந்த ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆதரவுடைய வேல்யூஷனை பத்தி சொல்றேன். நம்ம நினைக்கிற மாதிரி பாஜக சாதாரண கட்சி கிடையாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது அப்படின்னா அது நேரடியாகவே பாஜக தமிழ்நாட்டை ஆளுவதற்கு சமந்தான். அப்ப பாஜக நேரடியாக தமிழ்நாட்டை ஆளுகின்றார்கள் என்றால், அந்த குடியரசுத் தலைவர் மூலமா ஆளுகின்றார்கள் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை IAS IPS அதிகாரிகள் எல்லாத்தையும் மாத்துவாங்க.
தனக்கு ஆதரவான சித்தாந்தம் கொண்ட IAS IPS அதிகாரிகளை வந்து அந்த இடத்துல பணியமர்த்துவாங்க. அப்ப தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுகளை வந்து போயிடும். அப்ப கட்டுப்பாட்டுகளை போயிருச்சு அப்படின்னா 6 மாதம் கழித்து ரீஎலெக்ஷன் நடைபெறுகின்ற பொழுது நாம நினைத்த ரிசல்ட் வருமா அப்படின்னா நிச்சயமா வராது. அதற்கான அத்தனை வேலையுமே பாஜக பார்த்துடுவார்கள். சோ ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சியும் அதே மாதிரி இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அது நேரடியாகவே குடியரசுத் தலைவர்கிட்ட பாஜக நம்ம தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தது போன்று ஆகிவிடும். சோ உணர்ச்சி வசப்படுவது கட்டுப்படுத்துங்க. அரசியல் தெளிச்சி கொண்ட நபர்கள், அரசியல் தெளிச்சி இல்லாத நபர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புறோம். சோ விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் நேரடியாக தமிழ்நாட்டை குடியரசுத் தலைவர் மூலமாக பாஜக தான் ஆட்சி புரியும். சரிங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியே ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்கரிங் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம துளியளவு கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் என்றால் இது முழுக்க அந்த கட்சி எடுத்த முடிவு. சமூக வலைத்தளங்கள் இன்றைய தினத்துல ஒரு தோழர், பெரியாரிய தோழர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பதிவு போடுறாரு. அதாவது என்னன்னா, விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் இந்த 2 கட்சிகளுக்கும், அதாவது விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும், ரெண்டு கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு அனுமதி வழங்கி அதன் மூலமாகத்தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு ஸ்டிக்கரிங் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு தவறான போக்கு. இதைத்தான் வந்து சண்முகம் அவர்கள் நேற்றைய தினத்திலே வந்து சொல்லிட்டாரு. நாங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தான் முடிவு செய்வோம். நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, யாருடைய அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத சண்முகம் அவர்கள் பதிவு பண்ணிவிட்டார். சோ அதனால இந்த இடத்துல நான் கிளாரிட்டி அவங்க சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இங்க இருக்கிற விசிகாவும் அதே வேளையில கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் அது எந்த புள்ளியிலிருந்து வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சி எடுத்த சுய முடிவின் அடிப்படையில தான் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நிபந்தனையற்ற ஆதரவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இந்த நிபந்தனையற்ற ஆதரவு என்பது நாளைய தினத்துல கூட்டணியின் மூலமாக, அதாவது எதிர்வரும் காலங்கள்ல கூட்டணியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருமா என்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது நம்ம முன்னாடி. அது என்னன்றத பார்த்துருவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? இந்த செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் நாளை இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் பயணிப்பார்கள். திமுகவுடைய ஆக்டிவிட்டிஸை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கடுமையான அதிருப்தி வந்து இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு என்று தெரிந்த உடனேயே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினாரு தெரியுமா? இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கிடையாது, விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூப்பிட்டு பேசினா தெரியுமா? அப்ப அவங்க என்ன கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக நீங்க ஆதரவு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம முதலமைச்சர்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ அதனால இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தோம்னா, இல்லங்க அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் என்பது அது பாஜகவுடைய வாக்குகளும் தான் விழுந்திருக்குது, அதே வேளையில பாமகவும் உள்ள இருக்கிறாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல நாங்க எப்படி அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தர முடியும்? இது வந்து ஒரு தவறான சிந்தனை போக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. இதை நான் சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தோழர் பேபி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா பதிவு பண்ணி. அப்ப திமுக எந்த எல்லைக்கும் வேணாலும் செல்வார்கள் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ வந்து இந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்காக விஜய் ஆட்சி கட்டில் அமர்ந்து விடக் கூடாது என்ற காரணத்துக்காக திமுக நேரடியாவே அதிமுகவை ஆதரிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அதன் மூலமாக பாஜகவை ஆதரிப்பதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஒண்ணும் கிடையாது, இதே இடத்துல திமுக வந்து ஒரு 108 தொகுதி ஜெயிச்சுதான் வச்சுங்களேன், இந்த இடத்துல விசிகாவெல்லாம் தூக்கி போட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேரடியா பாமக ஆதரவு வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? பாமக ஆதரவு வாங்கியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் திமுக செயல்பாடு. அவங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பாத அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். சோ அப்படிங்கிற பட்சத்துல எதிர்வரும் காலங்கள்ல ஆல்ரெடி கசப்பான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. திமுக எதையும் ஆதரிப்பதற்கு தயாராகி விட்டாங்க. சோ எதிர்வரும் காலங்களிலும் திமுக வந்து இது போன்ற ஒரு விடயங்களை கடைபிடித்தார்கள் என்றால் தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வெற்றி கழகம், சோ இவங்களை உள்ளடக்கிய இன்க்ளூட் காங்கிரஸ் கட்சி, இவங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியலாகத்தான் தமிழ்நாடு அரசியல் களம் பயணிக்கும். அதன் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் பரவலாக்கம் செய்யக்கூடும். மேபி இந்த அக்ரிமெண்ட்ல கூட வந்து
நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லிக்காத திருமாவர்கள். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல கூட ஒருவேளை கூட ஃபியூச்சர்ல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கிக்கிறோம், இல்லைன்னா வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் நாங்க ஆட்சி அதிகாரத்தை பங்கு வாங்கிக்கிறோம், இல்ல ராஜ்யசபா எம்பி வந்து நாங்க வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஆதரவாக கூட இருக்கலாம், ஒரு ஹிடன் அஜெண்டாவாக கூட இருக்கலாம். ஸோ எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவு என்பது எதிர்காலத்தில் கூட்டணியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருமா என்று கேட்டால் நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அது யாருடைய கைகளில் இருக்கின்றது அப்படின்னா திமுகவுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக தான் இருக்கு. ஸோ அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இந்த ஆட்சியை நல்லாட்சியா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம மறுபடியும் வலியுறுத்தி கொண்டு, ஒருவேளை அவருடைய ஆட்சியிலும் தவறு இருந்தா நாம நிச்சயமாக சுட்டி காட்டுவோம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.